கொடைக்கானலில் போதை காளான் விற்பனை செய்தவர்கள் மற்றும் அவற்றை வாங்கியவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். மலைப்பகுதியில் அண்மை காலமாகவே கஞ்சா மற்றும் போதை காளான்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் துணை கண்காணிப்பாளர் மதுமதி, கடந்த ஓராண்டில் 8 கஞ்சா வழக்குகள் மற்றும் 8 போதை காளான் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 52 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார். இயற்கை எழில் மிக்க நம்ம கொடைக்கானலுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாருமே இயற்கையையும் தாண்டி மேஜிக் மஷ்ரூம்ங்கிற ஒரு போதைப் பொருளை நோக்கி வராங்க. அப்படி நாடி வரக்கூடிய டூரிஸ்டா இருந்தாலும் சரி, மற்ற பர்சன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க மேல நம்மளுடைய காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைக்கு ஆளாவாங்க. இது வரைக்கும் இந்த வருஷத்துல மட்டும் நாங்க 8 மஷ்ரூம் கேசஸ், அது இல்லாம 8 கஞ்சா கேசஸ் கொடுத்துருக்கோம். மஷ்ரூம் கேசஸ் 300 கிராம் நியர்லி சீஸ் பண்ணியிருக்கோம். கஞ்சா 3 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 52% செக்யூர் பண்ணி இந்த வருஷத்துல மட்டும் ஜெயில இருக்காங்க. அது இல்லாம ப்ரீவியஸ் கேசஸ்ல ஒரு 40 பேர் உள்ள இருக்காங்க. ஸோ மேஜிக் மஷ்ரூம் நாடி வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அதை நோக்கி யாரும் இங்க பயணிக்க வேணாம்ங்கிறது எங்களுடைய காவல்துறையினுடைய ஒரு கடுமையான வேண்டுகோளா இருக்கு.